Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு மீன் சாப்பாட்டு விருந்து மாதிரி பாத்திரலாங்க. ஒரு சண்டே வந்துட்டு நம்ம வீட்டுல மீன் வாங்கியிருந்தோம். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் சரி இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா அரைச்சி வச்ச மீன் குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை வந்துச்சுங்க. நம்ம வீட்டுல இது வரைக்கும் வந்து மீன் குழம்பு பண்ணிருப்போங்க. ஆனா வந்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நீங்க மீன் குழம்பு செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்ப மீன் எடுத்தீங்கனாலும் கண்டிப்பா இந்த மாதிரி செய்வீங்க. அந்த அளவுக்கு இது வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. வாங்க இப்ப ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பாத்திரலாம். அதுக்காக அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுல சிறிதளவு கறிவேப்பிலை இலைகள், சின்ன வெங்காயம் வந்துட்டு நம்ம தோலெல்லாம் நீக்கி எடுத்து உரிச்சு வச்சிருக்கோங்க. அது வந்து கிட்டத்தட்ட 1 கப் இருந்துச்சு. இது 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த மீன் குழம்பு செய்யறது பார்த்துட்டோம்னா ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஆனா நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு நம்ம கிராமத்து முறையில செய்யற மாதிரி அதே டேஸ்ட் கிடைக்கும். இல்ல வந்துட்டு நம்ம மீன் குழம்பு சம்டைம்ஸ் நம்ம யோசிச்சிருப்போம், நமக்கு டேஸ்ட் வரலையே, அவ்வளோ அதிகமா டேஸ்ட் வரலன்னு யோசிச்சிருப்போம். அப்படிலாம் வந்துட்டு இனிமேல் யோசிக்கவே வேணாம். இது அந்த அளவுக்கு பயங்கர டேஸ்டா இருக்குங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு பேன் வச்சு அதுல ஒரு 5-6 பல் பூண்டு, வரமிளகா வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு 9 சேர்த்திருக்கிறேங்க. கூடவே வந்துட்டு 50 கிராம் மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து வதக்கி வச்சிருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேங்காய் 1/4 மூடி அளவுக்கு சேர்த்து இதை கொஞ்சமா மட்டும் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம மல்லி பவுடருக்கு பதிலாக வந்துட்டு மல்லி கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்துதான் நம்ம வதக்கி வச்சிருக்க சீரகம், கறிவேப்பிலை இலைகள், சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நமக்கு மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்துதான் ஒரு பாத்திரம் எடுத்து அதுல இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வந்துட்டு ஊற வச்சிடலாம். இந்த புளி நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நமக்கு மீன் குழம்புக்கு மெயினே வந்துட்டு புளி தண்ணி ஊத்தும் போதுதான் அதோட டேஸ்ட் ஃபுல்லா கிடைக்கும். அது ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்துதான் அடுப்புல இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சிறிதளவு சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதுல சிறிதளவு கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடும் போது நமக்கு கடைகள்ல வாங்கி சாப்பிடக்கூடிய குழம்பு டேஸ்ட் கிடைக்குங்க. இப்ப நமக்கு அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் எடுத்து உள்ள சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் மட்டன் குழம்பு செய்யறதை விட எல்லாமே இந்த மீன் குழம்பு செய்யறது ரொம்பவே சுலபம் தாங்க. இப்போ அதுக்கு கொஞ்சமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது இப்ப நான் பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே லைட்டா வந்து கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. சைடெல்லாம் நமக்கு வந்து சைட்ல எல்லாம் வந்துட்டு பபிள்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மீன் குழம்பு கொஞ்சம் நிறைய வச்சிட்டோம்னாலும் அடுத்த நாள் எல்லாம் வச்சு நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடும் போது நமக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ஊற வச்சிருக்கிற புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணி கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் அளவுக்கு உள்ள சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை இப்போ கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் இன்னைக்கு மீன் பார்த்துட்டோம்னா மீன் வாங்கியிருந்ததுல வந்து அந்த தலைப்பகுதியை மட்டும் வந்து நம்ம குழம்பு செய்யறதுக்காக எடுத்திருக்கேங்க.
மற்ற இருக்கிற அந்த ஃப்ளஷ் பகுதியெல்லாம் வந்துட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு அதை எடுத்து வச்சுட்டு தலையை மட்டும் எடுத்து குழம்பு வச்சுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்க நம்மளோட குழம்பு வந்துட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு நமக்கு நல்லாவே சுண்டியும் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனை வந்துட்டு உள்ளார சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்தாலே நமக்கு கரெக்டா இருக்குங்க. மீன் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி சேர்க்க வேணாங்க. மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் கொதிச்சுது அப்படின்னா அந்த மீனெல்லாம் வந்துட்டு கரைஞ்சிரும். அதனால நீங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மீனை உள்ள சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டா இருக்கும். நம்ம அந்த சூட்லயே வந்துட்டு மீன் நல்லா வெந்து அதோட ஃப்ளேவர் எல்லாம் உள்ள இறங்கிரும். பாருங்க ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா குழம்பு பிடிச்சி வெந்திருக்கும். அப்புறம் ஸ்மெல் அந்த மூடி வந்து ஓப்பன் பண்ணும்போதே ஸ்மெல் கம கமன்னு வருது. அவ்வளோ சூப்பரான ஸ்மெல்லுங்க. நமக்கு மீன் குழம்பு ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்து குழம்புல நல்லாவே ஊறிடும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது வந்துட்டு மீன் பொரிக்கிறதுக்காக வந்துட்டு நல்லா வந்து மசாலாலாம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சாச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே. இது ஊற ஊற நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் வந்துட்டு நம்ம மிளகா பொடி, மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி மீனில் வந்து தடவி வச்சுருக்கோம். அதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம தோசைக்கல்ல தான் இன்னைக்கு பொரிக்க போகிறோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற மீன் எடுத்து ஒன்றொன்னா தோசைக்கல்ல வச்சுக்கலாங்க. இந்த நம்ம கடாயில் போட்டு பொரிச்செடுக்கிறத விட இந்த மாதிரி பொரிச்செடுத்து சாப்பிட்டோம்னா அது வேற லெவல் டேஸ்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது அப்படியே வந்துட்டு நல்லா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மீன் பொரிக்கும் போது நமக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்க, இந்த மீனை பார்க்கும் போதே நம்ம எப்படா சாப்பிடலான்னு கண்டிப்பா எல்லாத்துக்கும் தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா வந்திருக்கு. இந்த மீனெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் அடிக்கடி எடுத்து செஞ்சு சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் செஞ்சோம்னா வந்து கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்குங்க. ஒரே மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம்னாலும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க, நம்ம வீட்டில் சாப்பாடும் ரெடியாக இருக்கு, மீனும் பொரிச்செடுத்தாச்சு, மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். கண்டிப்பா இந்த அரைச்சி வச்ச மீன் குழம்பு, மீன் வறுவலை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.